எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா B.Ed செகண்ட் இயர் 4th செமஸ்டர். இதுல வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்குமான பள்ளியை உருவாக்கிடல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல இன்னைக்கு பார்க்க போற क्वेश्चन யூனிட் 1ல இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான 10 மார்க் क्वेश्चन பார்க்க போறோம். அது என்ன क्वेश्चन நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணனும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன். அதே மாதிரி இந்த 4th செமஸ்டர்ல நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸையும் நான் புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுவேன். சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு அதுக்கு அப்புறம் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன क्वेश्चन பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन முக்கியமான ஒரு 10 மார்க் क्वेश्चन. இந்த செமஸ்டருக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரிங்களா? அது என்ன क्वेश्चन பாத்தீங்கன்னா உள்ளடக்கிய கல்வியின் கோட்பாடுகள். நல்லா கவனிச்சுங்க. உள்ளடக்கிய கல்வியின் கோட்பாடுகள். நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல உள்ளடக்கிய கல்வி அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த உள்ளடக்கிய கல்வியின் கோட்பாடுகள் இந்த கேள்வியை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சுங்க. அது மைண்ட்ல வச்சுட்டு நீங்க படிச்சீங்கன்னா இந்த கண்டென்ட் புரிஞ்சிடும். நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதான் பாருங்க, உள்ளடக்கிய கல்வி அப்படின்றது இயல்பான குழந்தைகள். இயல்பான குழந்தைகளா எந்த ஒரு குறைபாடும் இல்லாத குழந்தைகள், அது இயல்பான குழந்தைகள். அடுத்து செயலாற்றல் குறைபாடுடைய குழந்தைகள், அதாவது ஊனமுற்ற குழந்தைகள். அது உடல் ரீதியாகவோ இல்லை மன ரீதியாகவோ அந்த செயலாற்றல் இயல்பான குழந்தைகள் செய்ய முடியாத இயல்பான குழந்தைகள் செய்ய முடியறத செய்ய முடியாம இருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் செயலாற்றல் குறைபாடுடைய குழந்தைகள், அதாவது ஊனமுற்ற குழந்தைகள். இந்த ரெண்டு பேரும் ஒரே பள்ளியில ஒரே வகுப்புல சேர்ந்து படிக்கிறோம். இந்த படிக்கிறதுக்கு என்னென்ன கோட்பாடுகள்லாம் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு குழந்தைங்க ஒரே வகுப்புல சிறப்பா பயின்று வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும் அப்படின்றதுதான் இந்த கேள்வி. சரிங்களா? அப்ப இயல்பான குழந்தைகள், செயலாற்றல் குழந்தைகள், செயலாற்றல் குறைபாடுடைய குழந்தைகள், இந்த ரெண்டு குழந்தைகளும் ஒரே பள்ளியில படிக்கணும்னா நமக்கு என்னென்ன கோட்பாடுகள்லாம் வேணும் அப்படின்றத இந்த கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 8 கோட்பாடுகள் இருக்கு. ஒண்ணு பாருங்க, நட்புணர்ச்சியுடன் சேர்ந்திருத்தல். அதான் சார் நட்புணர்ச்சியுடன் சேர்ந்திருத்தல். சில மாணவர்கள் நினைப்பாங்க ஒரு குறைபாடுடைய குழந்தைகளை என் கூட படிக்க வைக்கிறப்ப அவங்க வந்து எப்படி ஒரு ஊனமுற்ற குழந்தைய என் கூட படிக்க வைக்க முடியும், அந்த மாதிரி மனப்பான்மை இருக்கும். அதே மாதிரி பெற்றோருக்கும் பாருங்க, எப்படி என் பிள்ளைகள் கூட வந்து ஊனமுற்ற குழந்தைகளை நீங்க படிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்கும். சரிங்களா? அந்த ரெண்டு குழந்தைகளும் நட்புணர்ச்சியோட சேர்ந்து ஒரு வகுப்புல பயின்றாதான் அது சிறப்பாக இருக்கும். அதான் சொன்னா இந்த நட்புணர்ச்சியுடன் சேர்ந்திருத்தல். இப்போ ஒவ்வொரு தலைப்பை நான் சொல்றேன், அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்றப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து ரெண்டாவது பாருங்க, சமத்துவ கோட்பாடு. மூணாவது பாருங்க, பங்கேற்றல் கோட்பாடு. நாலாவது பாருங்க, ஏற்றுக்கொள்ளும் கோட்பாடு. 5 பாருங்க, சிறப்பு வகுப்புகள் நிராகரிக்கப்படும் கோட்பாடு. 6 பாருங்க, தனியார் வேற்றுமை கோட்பாடு. 7 விலக்கி வைத்தலுக்கு எதிரான கோட்பாடு. லாஸ்ட் மாற்றம் கோட்பாடு. இந்த 8 கோட்பாடுகள் இருக்கு. சரிங்களா? இப்போ நான் நோட்ஸ் சொல்லி உங்களுக்கு சொன்னா ஒரு ஈஸியா புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும்னா நட்புணர்ச்சியுடன் சேர்ந்திருத்தல். இது ஒவ்வொன்றுக்கும் நான் தனித்தனியா பாயிண்டா கொடுத்துருக்கேன். நீங்க கிளாஸ் ஒன் டைம் கவனிச்சுட்டு அப்புறம் நான் அனுப்பு நோட்ஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நட்புணர்ச்சியுடன் சேர்ந்திருத்தல். இதுல பாருங்க ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒரே பாயிண்ட் பாருங்க, இது ஒரு பொதுவான கல்வி சமூகத்தில், ஒரு கல்வி சொல்றது பொதுவான சமூகம் தான். அதாவது இது ஒரு பொதுவான கல்வி சமுதாயத்தில் அனைத்து குழந்தைகளையும் ஒரு சேர இணைத்திடும் அணுகுமுறையை குறிக்கிறது. அனைத்து குழந்தைகள்னா இதுல எது வரும்னா இயல்பு நிலை குழந்தைகளும் செயலாற்ற குழந்தைகள். அதான் அனைத்து குழந்தைகளும். இப்ப செயலாற்ற குழந்தைகள் உங்களுக்கு தெரியும், காது சரியாம கேட்காம இருக்கலாம், இல்ல கால் குறைபாடு இருக்கலாம், கையில குறைபாடு இருக்கலாம், அதெல்லாம் செயலாற்ற குறைபாடு சொல்லியிருக்காங்க. அது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம சொல்லிருக்கேன். செகண்ட் பாருங்க, சமத்துவ கோட்பாடு. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான். இக்கோட்பாடு ஒவ்வொருவரும் முக்கியமான விஷயம் பாருங்க, அறிவு, திறன்கள் மற்றும் தகவல்களை பெறுவதற்கு சம உரிமை பெற்றவர்கள். பாருங்க 3 விஷயம், அறிவு, திறன்கள் மற்றும் தகவல்களை பெறுவதற்கு சம உரிமை பெற்றவர்கள் என்பதை வலியுறுத்துகிறது. தேர்ட் பாயிண்ட் பாருங்க, பங்கேற்றல் கோட்பாடு. இதுல ஒரே பாயிண்ட் தான் இருக்கு. இக்கோட்பாடு கற்பித்தல் கற்றல் செயல்முறையில் அனைத்து செயலாற்றல் குறைபாடுடைய குழந்தைகளும், நல்லா கவனிச்சுங்க, வார்த்தை சொல்லிட்டு பாத்தீங்களா, அனைத்து செயலாற்றல் குறைபாடுடைய குழந்தைகளும் இயல்பான குழந்தைகளுக்கு சமமாக துடிப்புடன் பங்கேற்க வாய்ப்பளித்தல். நீ வந்து செயலாற்ற நீ வந்து கொஞ்சம் ஊனமுற்ற இதுல நீ கலந்துக்க வேண்டாம், இதில் நீ கலந்து அப்படியே அவங்களை ஒதுக்க கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து பாருங்க, ஏற்றுக்கொள்ளும் கோட்பாடு. இதுல ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. பாருங்க, அனைத்து குழந்தைகளும் அவர்கள் பாருங்க நலிந்த பிரிவு மற்றும் விளிம்பு நிலை உள்ளோரின் குழந்தைகளாகவோ அல்லது செயலாற்றல் குறைபாடுடைய குழந்தைகளாகவோ யாராக இருப்பினும் அவர்கள் ஒவ்வொருவரும்
பொதுப்பள்ளி வகுப்பறையில் சேர்ந்து பயில்வது ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளிடம் அக்கறை கொண்டவர்களாக ஏற்கப்பட்டு வரவேற்கப்பட வேண்டும். எந்த குழந்தைகளாலும் சமமாக பாவிக்கணும்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, சிறப்பு வகுப்பறைகள் நிராகரிக்கப்படும் கோட்பாடு. அதான் சார் சிறப்பு வகுப்பறைகள். நம்ம பாத்தீங்கன்னா செயலாற்ற குறைபாடுடைய குழந்தைகள் மட்டும் தனியா ஒரு பள்ளியில் வச்சா ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். நம்ம வந்து அந்த இயல்புள்ள குழந்தைகளோட நம்ம கீழானவங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மனநிலை ஏற்படும். ஏன்னா நம்ம இந்திய அரசியல் சாஸ்திரம் என்ன சொல்லுது, எல்லாரும் சரிசமம் தான் சொல்லுது. சரிங்களா? அதான் சொல்றாங்க பாருங்க, வழக்கமான பொதுப்பள்ளிகளில் செயலாற்றல் குறைபாடுகளுக்கு கல்வி அளிப்பதற்காக சிறப்பு வகுப்பறைகளையும் குறிப்பிட்ட செயலாற்றல் குறைபாடுகளுக்கான பள்ளிகளையும் அமைத்தலை நிராகரித்துள்ளதை இக்கோட்பாடு வலியுறுத்துகிறது. இவை ஏன்னா பாகுபாட்டை பறைசாற்றுவதாகவும் ஊக்குவிப்பதாகவும் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? 6வது பாயிண்ட் பாருங்க, தனியார் வேற்றுமை கோட்பாடு. அதாவது என்னன்னா, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு, ஒரு தனித்தன்மை இருக்கு. அந்த தனித்தன்மையை மதித்து செயல்படணும் அனைத்து பள்ளியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல பாருங்க, ஒவ்வொரு குழந்தையும் வெவ்வேறானவை என்றும் தனித்தன்மையுடையவை என்றும் உள்ளடக்கியது இக்கோட்பாடு வலியுறுத்துகிறது. அடுத்து முக்கியமான விஷயம் பாருங்க, பாக்ஸ் கொடுத்துருக்கோம். எனவே பல்வகை கற்பித்தல் முறைகள், ஒரு ஆசிரியர் எத்தனை முறைகள் பயன்படுத்தலாம் சரி, கற்பித்தல் பொருட்கள், அது கற்பித்தல் பயன்படுத்துகிற பொருட்கள், கற்றல் தேர்ச்சி மதிப்பிடும் நுட்பங்கள், மாணவர்கள் கற்பித்தலுக்கு உதவி அளிக்கும் சேவைகள், தொடர்புடைய வசதிகள் ஆகியவையும் தேவைப்படுகின்றன. இது எல்லா குழந்தைகளும் தேவைப்படுது. 3வது பாருங்க, இவ்வாறாக குழந்தைகளிடம் உள்ள தனியார் வேற்றுமைகள் உணரப்பட்டு அவற்றிற்கு குழந்தைகளின் கற்றல் சூழலில் முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் பாருங்க, விலக்கி வைத்தலுக்கு எதிரானது. அதாவது சொல்ல பாருங்க, அந்த செயலாற்ற குழந்தைகள் தனியாக ஒதுக்கி வச்சு நடத்தக்கூடாது. அது வந்து தன்னை வந்து சமுதாயத்தை ஒதுக்கிக்கிறாங்க, ஒரு தாழ்மனப்பாக ஏற்பட்டுன்னு சொல்றாங்க. அதான் பாருங்க, இது 2 பாயிண்ட் பாருங்க. ஒன்னா முத பாயிண்ட் பாருங்க, உள்ளடக்கி இருத்தல் என்பது விலக்கி வைத்தலுக்கும் பாகுபடுத்தலுக்கும் ஏதோ ஒரு காரணத்தை அடிப்படையில் ஒதுக்கி வைத்தலுக்கும் எதிரானது. அதுதான் உள்ளடக்கி கல்வி. 2வது பாருங்க, செயலாற்றல் குறைபாடுடைய அல்லது கற்றலுக்கு ஏதேனும் சிறப்பு தேவை வேண்டியிருக்கும் குழந்தைகளின் அனைவரும் இயல்பான குழந்தைகளோடு சேர்ந்து கல்வி பெறவும், பாருங்க, இயல்பான குழந்தைகளோடு சேர்ந்து கல்வி பெறவும் தரமான கல்வியை பெற்றுவதற்கான சம வாய்ப்புகளை அளித்திட வேண்டும் என்று கோட்பாடு கூறுகிறது. இதுதான் பாத்தீங்கன்னா விலக்கி வைத்தலுக்கு எதிரானது. அடுத்து கடைசி பாயிண்ட் பாருங்க, மாற்றம் கோட்பாடு. உள்ளடக்கிய கல்வி என்பது குழந்தைகளின் தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் கல்வி அமைப்பை மாற்றிட வேண்டும் ஒழிய, பாருங்க, குழந்தைகளின் தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் கல்வி அமைப்பை மாற்றிட வேண்டும் ஒழிய கல்வி அமைப்புக்கு ஏற்ப குழந்தைகளை மாற்ற முயற்சிப்பது அல்ல என்னும் கோட்பாடு அடிப்படையில் அமைந்ததாகும். இதுதான் இந்த கேள்வி. இப்போ நீங்க நோட்ஸ் படி உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நான் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.